வணக்கம். கோல்டு சில்வர் ப்ரைஸ் வந்துட்டு கீழே இறங்குது. இதுக்கு மெயினான காரணம் வந்துட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், $100 மேலே போனால் ஆச்சரியப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு $120 வரைக்கும் மேலே போயிடுச்சு. கரண்ட்லி $115 $118 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆயில் ப்ரைஸ் அதிகமாக, டாலர் ஸ்ட்ராங்காக, ரூபி வந்துட்டு வீக்கனாக, இது வந்துட்டு சேஃப் ஹேவன் மெட்டல்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு டவுனாக போகலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா இங்கே அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிளாக் மண்டேன்னு சொல்லலாம். டாலர் ஸ்ட்ரீட் இஸ் ப்ளீடிங். கிட்டத்தட்ட நிஃப்டி 700 பாயிண்ட்ஸ் டவுன் சிங்கிள் டேல. இது 3% ஃபாலு. கோவிட் டைம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாள் 13% ஃபால் இருந்துச்சு. ஸோ இது ஆல் டைம் ஹை. நிஃப்டி கம்பேர் பண்ணிங்கன்னா 10% கீழே விழுந்திருக்கு. ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு சேயிங் இருக்கும், பேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவன் ஹி வில் கிரியேட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுவோம், ஜஸ்ட் கிரியேட் மணி. பட் பேர் மார்க்கெட்டில் ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணுவான். ஸ்டாக்ஸ் லிஸ்ட் வேணால் ஜஸ்ட் கமெண்ட் பிளாக் மண்டே ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக் சம்திங் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.